நான் இப்போ பாரு இதில் ஃபைலில் போயிட்டு blank டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது அது வச்சுக்கிட்டு blank டாக்குமெண்ட் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட இவங்க அனுப்பின டாக்குமெண்ட் இருக்கா, நேச்சரை பற்றி அனுப்பிச்சிருந்தது எங்க, அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. phase 2 அசைன்மெண்ட்டு. இதெல்லாம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி புது டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு மேலே கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு இங்கே வேர்ட் ஆர்ட் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. நம்ம ஏதோ ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம்னா இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே மேலே வச்சுட்டு அதுதான் டைட்டில் நமக்கு. ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், ஸோ அதை கொஞ்சம் கீழே இருக்குங்க ஒரு டாக்குமெண்ட். இங்கே கிளிக் பண்ணி இதுக்கு ஏதாவது ஒரு டைட்டில், இப்போ நான் வந்து நேச்சர்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, கேப்ஸ்லேயே வச்சுக்கலாம். கொடுத்து ஓகே கொடுத்துட்டா இது வந்து வேர்ட் ஆர்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. மேலே ஏற்றிக்கிறேன், கொஞ்சம் பக்கமாக வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு என்ன பண்ணணும், இமேஜ் பிக்சர், இன்சர்ட் பிக்சர் ஆப்ஷனில் போய் ஆன்லைன் பிக்சர்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் நேச்சர் அந்த சர்ச்சில் போய்ட்டு நேச்சர் பண்ணுங்க. இந்த அளவுக்கு உங்களுக்குலாம் தெரியும். நேச்சர் போட்டிங்கன்னா நேச்சர் ரிலேட்டடான பிக்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இந்த பிக்சர் எடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் ஆகிடும். இப்போ இந்த பிக்சர் இங்கே வந்துச்சு. இப்போ இந்த பிக்சர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ரெஃபரன்சஸ் போங்க. ரெஃபரன்சஸில் ஃபஸ்ட்டு இன்சர்ட் கேப்ஷன்ஸ், ரெஃபரன்சஸ் இன்சர்ட் கேப்ஷன்ஸ் பிக்சர் செலக்ட் பண்ணி தான் பண்ண சொன்னாங்க. ஸோ இல்லை இப்போ வரல, நான் முன்னாடி பண்ணப்போ வந்துச்சு. இங்கே இருக்குது இன்சர்ட் கேப்ஷன்ஸ் போயாச்சு. இங்கே இன்சர்ட் கேப்ஷன்ஸ் ரெஃபரன்ஸ் அது வேறு, இது வேறு. சரியா, கேன்சல் கொடுத்துருக்கேன். ரெஃபரன்சஸில் இன்சர்ட் கேப்ஷன்ஸில் கொடுத்து ஃபிகர் 1ன்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்டா இங்கே ஃபிகரு கீழே வந்து உனக்கு ஃபிகர் 1ன்னு வந்துச்சு. மறுபடியும் ரெஃபரன்சஸில் போயிட்டு இன்சர்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே கொடுத்துட்டா கீழே இந்த ஃபிகருக்கு மேலே எங்கே நீங்கள் கர்சர் வச்சுருந்தீங்களோ அந்த இடத்துல வந்துடும். ஃபிகர் 1 to 1 இந்த மாதிரி டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ். ஜஸ்ட் வி ஆர் க்ரியேட்டிங் சம் டேபிள். ஃபிகர் 1 என்ன, ஃபிகர் 2 என்ன, நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஃபிகர் 1 என்ன 2 என்ன நீங்கள் ரெடி பண்ணுவீங்க இல்லையா ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது, அதுக்காக டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஃபிகர் ஆஃப் டேபிள்ஸ், அதாவது டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ். ஓகேவா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இது ஒரு லைன் மாதிரி வந்துச்சுன்னா கூட ஓகே, அப்படி அவ்வளோதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது, இந்த லைன் மாதிரி. அதுக்கு அடுத்தது செலக்ட் ஆல் த டாக்குமெண்ட், கோ டு ஹோம். இந்த பக்கம் பாருங்கள் கார்னரில் ரைட் கார்னரில் ரீப்ளேஸ் ஆப்ஷன், அதை இடத்துல கிளிக் பண்ணிட்டு கமா போடுங்க. நார்மலாக கமா ப்ரெஸ் பண்ணுங்கள் கீபோர்டில். கமா ப்ரெஸ் பண்ணிட்டு கோலன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கோலன் ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா எஸ், எத்தனை இருக்கோ எல்லாத்தையும் பண்ண மறுபடியும் எஸ் கொடுங்க. ஓகே கொடுத்துட்டா இந்த டாக்குமெண்ட்டில் ஃபுல்லாக எங்கெல்லாம் கமா இருந்துச்சோ அதெல்லாம் கோலன் ஆகிருக்கும். சரியா, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட். அவ்வளோதான், ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட். ஓவரால் டன், ஒர்க் டன். புரிஞ்சுதா? இதை சேவ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண வேண்டியதான். இது கூட என்னென்ன ஒர்க் நீங்கள் பண்ணீங்கிறது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான்.